அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் நிறைவை தருகின்ற செல்வம் எதுவென்று பார்த்தோமானால் ஆரோக்கியம்தான். எங்கள் வாழ்க்கைக்கு அவசியமான ஆரோக்கியம் பற்றிய அறிவும் தெளிவும் நம்மிடத்தில் அவசியம் என்பதால் ஒவ்வொரு வாரமும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி ஒவ்வொரு நோய்கள் பற்றிய விழிப்புணர்வையும், அந்த நோய்களுக்கான சரியான சிகிச்சை முறைகளுக்கான வழிகாட்டுதல்களையும் மற்றும் நாளாந்த வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழலாம் என்பது பற்றிய பல்வேறு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து வருகின்றது. அந்த வகையில் இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே டெங்கு பற்றிய விழிப்புணர்வை நம் அனைவரிடத்திலும் ஏற்படுத்தும் பொருட்டு பல்வேறு விடயங்களை கலந்துரையாட உள்ளோம். டெங்கு என்கின்ற பெயர் நம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு பெயராக இருக்கின்றது. சரியான நேரத்தில் சிகிச்சை எடுக்காத பட்சத்தில் ஒரு உயிர்கொல்லி நோயாக இது மாறக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் கூட நாங்கள் செய்கின்ற சின்ன சின்ன மாற்றங்கள், நாங்கள் கைக்கொள்ளுகின்ற சரியான சுகாதார பழக்க வழக்கங்கள் இந்த நோயிலிருந்து முழுமையாக எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு உதவுகின்றது. எனவே இதை பற்றிய அறிவையும் தெளிவையும் இன்று பெறுவோம். எம்மோடு இணைந்து எமக்கான தெளிவினை தர இருக்கின்றார் மெல்ஸ்டா வைத்தியசாலையின் உடைய பொது வைத்திய நிபுணரான டாக்டர் தியாகராஜா இறைவன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். என்னை இணைத்துக் கொண்டமைக்கு. இந்த காலகட்டத்தை பார்த்தோமானால் மழை அதிகரித்துக் கொண்டு வருகின்றது. இந்த காலகட்டத்தில் இதை பற்றி நாங்கள் பேசுவது, இந்த டெங்கு நோயை பற்றி பேசுவது என்பது சால பொருத்தமாக இருக்கும். எனவே டாக்டர், டெங்கு நோய் பற்றி ஒரு அடிப்படை விளக்கத்தை தர முடியுமா? ஒவ்வொரு வருடமும் இந்த கால பகுதியிலே தான் டெங்கு நோயை பற்றி அதிகமாக நாங்கள் பேசுகின்றோம், அதிகமாக கவலைப்படுகிறோம். இதற்கு காரணம் நீங்கள் சொன்னது போல மழையுடன் கூடிய காலநிலை இருக்கின்ற நிலையிலே டெங்கு நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். போன வருடம், அதற்கு முந்தின வருடங்களை பார்த்தால் எல்லாரும் கோவிட் பற்றி அதிகமாக பேசி வந்ததை அவதானித்திருப்பீர்கள். தற்பொழுது அந்த கோவிடுடைய நிலை மாறி டெங்குவினுடைய தாக்கத்தை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள். அதே சமயத்திலே வைத்தியசாலையிலும் கூட அதிகமான நோயாளிகள், கோவிடை விட அதிகமான நோயாளிகள் தற்பொழுது அனுமதிக்கப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு பல காரணங்கள் உண்டு. முதலாவதாக சொல்லுவது என்று சொன்னால், எப்படி என்று சொன்னால், உங்களுக்கு இந்த டெங்கு எப்படி பரவுகிறது என்று நாங்கள் பார்த்தால், ஒரு சுத்தமான நீரிலே அந்த நுளம்பு, அந்த முட்டையை போட்டு அதிலிருந்து வருகின்ற இந்த லாவாயிலிருந்து வரக்கூடிய அந்த டெங்கு நுளம்பானது ஒரு டெங்கு நோயாளிக்கு கடிக்கும் பொழுது, அதிலிருந்து இன்னொருவருக்கு கடிக்கும் பொழுது அந்த வைரஸ் ஆனது மற்றொருவருக்கு பரவுகிறது. அதிலிருந்து இன்னொருவருக்கு போகும்போது, அதாவது ஒருவரிலிருந்து இன்னொருவருக்குள்ளாக அப்படியே தொடர்ச்சியாக போய் வரும் பொழுதுதான் இந்த டெங்கு நோய் தொடர்ச்சியாக பரவுகிறது. இது கோவிட் போன்று அந்த இருமும் பொழுதோ அல்லது காற்றின் மூலமாகவோ பரவுகின்ற நோய் அல்ல. நுளம்பு, அதாவது மொஸ்கிட்டோ நுளம்பினுடைய தாக்கத்தினால் மட்டும்தான் பரவக்கூடிய ஒரு வியாதி இது டெங்கு வியாதி. ஆனால் இப்பொழுது பார்த்தீர்களானால் ஏன் இது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது என்று சொன்னால், இப்பொழுது மழை, குறிப்பாக அந்த சீரற்ற காலநிலையின் காரணமாக மழை அதிகமாக தெற்கு, மேற்கு மற்றும் மலைப்பகுதியிலே, ஊவா போன்ற இடங்களிலே அதிகமாக மழை பெய்து வருகின்ற ஒரு காலகட்டத்திலே நீர் தேங்கி நிற்கின்ற நிலையை நாங்கள் அவதானிக்கின்றோம். தற்பொழுது இருக்கின்ற பொருளாதார மற்றும் பல நெருக்கடிகளின் காலகட்டத்திலே பொதுமக்கள் தமது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைப்பதற்கு ஒரு அலட்சிய போக்கை காட்டிக் கொண்டிருப்பதனால் இங்க நீர் எங்கெல்லாம் தேங்கி இருக்கின்றதோ, இதுல ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். அந்த டெங்கு நுளம்பானது கெட்ட நீரே அல்லது அந்த கழிவு நீரிலே பரவாது. சுத்தமான ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் அந்த டெங்கு நுளம்பு பரவும். ஆகவே தற்பொழுது இது ஒரு அபாயகரமான நிலையிலேதான், குறிப்பாக மேல் மாகாணம், தென் மாகாணம், மத்திய மாகாணம் போன்ற இடங்களில் மட்டுமல்லாமல் வடக்கு, கிழக்கு போன்ற மாகாணம், இலங்கை முழுவதுமே இந்த டெங்கு நோயின் தாக்கம் தற்பொழுது அதிகரித்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு காய்ச்சல் என்பதனால் அநேகர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தவறான எண்ணக்கரு இது ஒரு தொற்று நோய் என்று. ஆனால் ஈடிஸ் எனும் வகை நுளம்பினத்தினால் ஒரு குருதியிலிருந்து இன்னொருடைய குருதிக்கு அந்த வைரஸ் கடத்தப்படுகின்ற போது, ஒரு காவியின் மூலம் கடத்தப்படுகின்ற ஒரு நோயாகத்தான் இது இருக்கின்றது. நீங்கள் சொன்னதை போன்று டாக்டர், மலைவீழ்ச்சி அதிகரித்து காணப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் நாங்கள் எங்களுடைய வீட்டையும் சூழலையும் சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் கூட எங்களை இந்த நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே எந்தெந்த விடயங்கள் குறித்து இந்த டெங்கு நோய் கொண்டிருப்பவர்கள் அல்லது டெங்கு நோயினால் பாதிக்கப்படாமல் நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு அவதானம் கொண்டிருக்க வேண்டும்?
இதுல இப்போ பார்க்க இதுல ரெண்டு விடயங்களை இப்பொழுது நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். ஒன்று வந்து இலங்கையிலே கோவிட் தாக்கம் வந்து மீண்டும் ஒரு அதிகரித்த நிலை காணப்படுகிறது. இப்ப பாத்தீங்கன்னா 2020 2021 அந்த கோவிடுடைய தாக்கம் அதிகமாக இருந்தாலும் 2022 ஆரம்ப காலத்திலே கோவிடுடைய தாக்கம் மிக குறைவாக இருந்தது. ஏனென்று சொன்னால் எல்லோரும் தடுப்பூசி எடுத்திருக்கின்ற காரணத்தினாலும் முகக்கவசங்களை அணிந்து சமுதாய இடைவெளியை பேணி மற்றும் கைகளை கிருமி நீக்கம் கொண்டு சுத்தமாக வைத்திருந்த காலத்தினாலும் மற்றும் பொதுமக்களுடைய பயம் காரணமாக அந்த அலட்சிய போக்கு இல்லாமல் இருந்த காரணத்தினால் கோவிட்டினுடைய தாக்கம் ஆரம்ப காலத்திலே குறைவாக இருந்து தற்பொழுது மீண்டும் அதிகரித்து வருகின்ற நிலையிலே இந்த டெங்குவினுடைய தாக்கமும் அதிகரித்து வருகின்ற ஒரு காலப்பகுதியிலே இது ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. அது எப்படி என்று சொன்னால் பொதுமக்களை பொறுத்து இந்த ரெண்டுக்கும் டெங்குக்கும் கோவிடுக்கும் ஆரம்ப கால நோய் அறிகுறிகள் ஒன்றாகத்தான் காணப்படுகிறது. எல்லோருக்கும் வந்து சரியான தலைவலி, காய்ச்சல், உடம்பு வலி, இந்த மூன்று விஷயங்களும் வந்து கோவிட்லையும் டெங்குலையும் ஒரே மாதிரி தான் காணப்படும். இதனால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் அதுவும் குறிப்பாக இந்த கோவிடுடைய மரணங்கள் குறைந்து வந்து தடுப்பூசி எடுத்திருக்கின்ற ஒரு காரணத்தினால் இந்த கோவிடை ஒரு அலட்சியமாக பார்க்கின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. வந்துட்டு போட்டும் ஒரு 2-3 நாள் காய்ச்சல் இருக்கும், பாராசிட்டமால் மாத்திரை எடுத்தா சரியாயிரும் என்று சொல்லி ஒரு நினைப்பு கோவிட பொறுத்தவரையில இருக்கின்றது. அது வந்து அது பிள்ளையான நினைப்பு. அதுக்கு அடுத்த கதைக்கலாம் நாங்க. ஆனா டெங்குவை பொறுத்தளவுல அங்கேயும் வந்து சரியான தலைவலி, அதிகமான காய்ச்சல், உடம்பு வலி, இந்த மூன்றும் வந்து காணப்படும். இதனை நாங்கள் கோவிட் என்று நினைத்து தகுந்த மருத்துவ பரிசோதனை செய்து மருத்துவ ஆலோசனைகளை செய்யாத விடத்திலே அது வந்து உயிருக்கே ஆபத்தாக முடியக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னா இதுல நாங்கள் டெங்குக்கு வந்து எந்த விதமான தடுப்பூசியும் இல்லை, அதே சமயத்துல எந்த விதமான மருந்துகளும் இல்லை இலங்கையில மற்ற இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியால எதுவுமே இல்லை. ஆனா கோவிடுக்கு வந்து தடுப்பூசி இருக்கிறது, அதே சமயத்துல மருந்துகளும் தற்பொழுது வந்திருக்கின்றன. ஆகவே இதனை நீங்கள் காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி இருந்தால் இதனை கோவிட் என்றோ அல்லது சாதாரண ஃப்ளூ என்று சொல்றது என்ன, சும்மா காய்ச்சல் என்று சொல்றது, அந்த சாதாரண ஃப்ளூ இல்லாட்டி சொல்றது. சில பேர் சொல்லிடும் நாங்க மழையில நனைஞ்சிட்டு வந்தேன் அதனாலதான் எனக்கு காய்ச்சல் இருக்கு போல இருக்கு, தடிமல் லைட்டா இருக்கு, அப்படியே இது வந்து கோவிடா இருக்கலாம், இல்லாட்டி சும்மா ஃப்ளூ என்று சொல்லி இப்படி ஒரு அலட்சிய போக்கிலே இருப்பதை அதிகமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயத்திலே அந்த நோய் முற்றி அந்த நிலையிலே வைத்தியசாலைக்கு வருபவர்களை கூட தற்பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பொதுமக்களுக்கு நான் இந்த தொலைக்காட்சியினூடாக சொல்வது என்று சொன்னால் உங்களுக்கு காய்ச்சல், தலைவலி மற்றும் உடம்பு வலி இருந்தால் தயவு செய்து நீங்களாக உங்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை நினைக்காமல் உங்களுடைய வைத்தியரை, அருகில் இருக்கக்கூடிய பொது வைத்தியராக இருக்கலாம் அல்லது அரசாங்க வைத்தியசாலையா இருக்கலாம், தனியார் வைத்தியசாலையா இருக்கலாம், வைத்தியரை நாடி தகுந்த ஆலோசனைகளை பெற்று அந்த பரிசோதனைகளையும் செய்து கொள்ளலாம். இப்ப வந்து இந்த டெங்குவுக்கும் சரி கோவிடுக்கும் சரி செய்து கொள்ளக்கூடிய பரிசோதனையை வந்து மிகவும் சிறியது, கணக்கா காசு கூட பண்ண வேண்டியதும் இல்லை. இப்ப கோவிட்ல வந்து பிசிஆர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அந்த ஆன்டிஜென் டெஸ்டே செய்யலாம். டெங்குவுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் செய்தாலே போதும் டெங்கு ஆன்டிஜென் பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியும். அதே சமயத்திலே இன்னும் பல பரிசோதனைகளை செய்து கொண்டு அதுக்கு பிறகு அது டெங்குவாக இருந்தால் உங்களுடைய வைத்தியர் உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை சொல்லுவார். ஆகவே நீங்களாக வீட்டில இருக்க வேண்டாம், நீங்களாகவே இது வந்து சாதாரண ஃப்ளூ என்று நினைத்துக் கொண்டு வீட்டில் இருப்பதை தவிர்த்துக் கொள்வது நல்லது என்றுதான் எனது ஒரு அறிவுரையாகும். ஆம், உலகையே அச்சுறுத்திய COVID-19 நோய் தொற்றுக்கு நாங்கள் ஆரம்ப காலத்தில் கொடுத்த முக்கியத்துவம் இன்றைய காலகட்டத்தில் கொடுப்பதில்லை. எனவே டெங்கு நோய் அல்லது ஏனைய காய்ச்சல்கள் உருவாகின்ற போது கூட நாங்கள் இதை COVID-19 என்று கருதி அதை அசட்டை செய்வதாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் டாக்டர். எனவே தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட அறிகுறிகள் காணப்படும் இடத்தில் இதற்குத்தான் இந்த டெங்கு நோய்க்கான அறிகுறி ஏற்பட்டு இருக்கின்றது என்பதை உணர்ந்து நாங்கள் செயற்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் இந்த டெங்கு நோய்க்கு சரியான மருந்து மாத்திரைகள் இதுவரை இல்லை. எனவே உரிய நேரத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற சிகிச்சை தான் எங்களை நிச்சயம் தற்காத்துக் கொள்ளக்கூடியதாக மாற்றுகிறது. டெங்கு நோய் பற்றிய பல்வேறு நாம் அறியாத விடயங்களில் தெளிவினை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்து எமக்கான தெளிவினை தந்து கொண்டிருக்கின்றார் மெல்ஸ்டா வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணரான டாக்டர் தியாகராஜா இறைவன் அவர்கள்.
டாக்டர், நீங்கள் சொன்னீர்கள் நாங்கள் டெங்கு நோய்க்கு கொடுக்க வேண்டிய சரியான முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை. சில சமயங்களில் காய்ச்சல் அல்லது COVID-19 என்று அசட்டை செய்கின்றோம் என்று. சில சமயங்களில் சில அறிகுறிகள் காணப்படும் இடத்தில் எந்த வகையான பரிசோதனைகள் மூலம் நமக்கு டெங்கு நோய் தான் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் உறுதி செய்து கொள்ள முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த டெங்கு டெஸ்ட் செய்வதற்குரிய பரிசோதனைகள் சொன்னா முதலாவது ஃபுல் பிளட் கவுண்ட், அந்த முழு குருதியினுடைய அளவு, ஃபுல் பிளட் கவுண்ட். அடுத்தது இன்னொன்று செய்யறது நாங்க டெங்கு ஆன்டிஜன். இந்த 2 டெஸ்டுமே போதும் ஒருவருக்கு டெங்கு நோய் இருக்கா என்பதை அறிவதற்கும், அதே சமயத்திலே இந்த டெங்கு நோயினுடைய தாக்கம் எவ்வளவு இருக்கு என்பதை அறிவதற்கும் இந்த 2 டெஸ்டும் போதும். டெங்கு ஆன்டிஜன் பாசிட்டிவ் வந்ததுன்னு சொன்னா நாங்க ஃபுல் பிளட் கவுண்ட் செய்வோம். அதே சமயத்துல இந்த ஃபுல் பிளட் கவுண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப எல்லாரும் பொதுமக்கள் நினைக்கிறது என்னன்னு சொன்னா, இந்த பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிட்டுதா இல்ல எப்படி இருக்கு டாக்டர், பிளேட்லெட்ஸ் நல்லா இருக்கா, பிரச்சனை இல்லை அப்படின்னு எல்லாருமே ஒரு தவறான தகவல் அதை நினைச்சு கொடுப்பது. பிளேட்லெட்ஸ் முக்கியமானதுதான். இந்த டெங்கு நோய் ஏற்பட்டால் பிளேட்லெட்ஸ் முக்கியமானது. அதே சமயத்திலே அந்த குருதியிலே இருக்கக்கூடிய நீரினுடைய அளவு, பேக்ட் செல் வால்யூம், PCV அல்லது ஹெமட்டோகிரிட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம், இதனுடைய அளவும் மிகவும் முக்கியமானது. அதனுடன் சேர்த்து வெள்ளை அணுக்களுடைய அளவும் முக்கியமானது. ஏன்னு சொன்னா ஒருவருக்கு டெங்கு நோய் ஏற்படும் பொழுது வெள்ளை அணுக்களுடைய அளவு குறைவாக போகும். வெள்ளை அணுக்களை எடுத்துக்கொண்டால் உடம்பிலே எதிர்ப்பு சக்தியை, அதாவது ஃபைட்டிங் கெப்பாசிட்டியை கொடுக்கக்கூடிய அந்த அணுக்கள் தான் வெள்ளை அணுக்கள். வெள்ளை அணுக்களுடைய அளவு குறையும் பொழுது உடம்பிலே வேற விதமான பாக்டீரியா தாக்கங்கள் கூட உருவாகலாம் ஒருவருக்கு டெங்கு வியாதி ஏற்பட்டுள்ளது. அடுத்ததாக இந்த பிளேட்லெட்ஸ் சொல்லக்கூடிய அந்த செங்குருதி கலங்கள் குறைவடைவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அது குறைவடைன்னு சொன்னா அது எப்பொழுது அபாயகரமானதாக மாறும் என்று சொன்னா கிட்டத்தட்ட 15,000, 10,000, 5,000 என்று மிகவும் குறைந்த அளவிலே போகும் பொழுதுதான் அது அபாயகரமானதாக மாறும். ஆனால் சாதாரணமாக ஒருவருக்கு 150,000 450,000 வரைக்கும், 150,000 to 450,000 வரைக்கும் அது நார்மல் ரேஞ்ச் நாங்க சொல்றது அதுல இருக்கு. ஆனா ஒரு வைரஸ் தாக்கம் ஏற்பட்டாலே, அது டெங்கு மட்டுமில்லை, எந்த வைரஸ் தாக்கம் ஏற்பட்டாலும் அந்த பிளேட்லெட்ஸ் உடைய அளவு கொஞ்சம் குறையும். டெங்குவிலே அதிகமாக குறையும். 80,000, 60,000 என்று போகும். அதை விட மிகவும் முக்கியமானது பேக்ட் செல் வால்யூம், குருதியிலே இருக்கக்கூடிய நீரினுடைய அளவு. அந்த நீர் டெங்கு ஏற்பட்டு ஒரு 4வது நாளுக்கு பிறகு அந்த நீர் உடம்பிலே இருந்து அந்த இரத்த குழாய்களில் இருந்து வெளியிலே செல்வதற்கு ஏற்படும். அப்படி செல்லும் பொழுது அந்த பேக்ட் செல் வால்யூம் அளவு கூடிக்கொண்டு போகும். அந்த சமயத்திலே குருதி மிகவும் திக்கானதாக காணப்படும், அந்த இறுக்கமாக. அதுதான் மிகவும் அந்த சமயத்திலே நாங்கள் ஒருவருக்கு எவ்வளவு நீர் ஆகாரம் கொடுக்க வேண்டும், ஒருவருக்கு எவ்வளவு நீர் இந்த சேலையின் மூலமாக கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு வைத்தியர் சரியான முறையிலே அறிந்திருப்பார். ஆகவே இதனை நாங்கள் வீட்டிலே வைத்து செய்ய முடியாது. பொதுமக்களுக்கு இதனை எந்த அளவு தூரம் தேவை என்று கணிக்க முடியாது. அதுக்கு பிறகு குருதியில அந்த வெளியிலே சென்ற நீர் மீண்டும் திரும்பி வரும். அப்படி வரும்பொழுதும் நீரினுடைய அளவை சரியான அளவிலே பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் என்று சொன்னா, இந்த டெங்கு டெஸ்ட் செய்து போட்டதற்கு மருத்துவருடைய ஆலோசனைகளின்படி நீங்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்க வேண்டும். அது அதனை எந்த நிலையிலே நீங்கள் வைத்தியசாலைக்கு அனுமதிக்க வேண்டும் என்பதை வைத்தியர் தான் தீர்மானம். வெறுமனே செங்குருதி சிறுதுணிக்கைகளுடைய எண்ணிக்கை மாத்திரமல்ல, வெண்குருதி சிறுதுணிக்கைகளுடைய எண்ணிக்கை குறைவதும், குருதியில் உள்ள நீரின் அளவு குறைவதும் இந்த டெங்கு நோயினால் ஏற்படக்கூடிய பாதிப்பாக இருக்கின்றது. எனவே உரிய நேரத்தில் காய்ச்சல் தானே அல்லது COVID-19 போன்ற தொற்றுக்கள் என்று நாங்களே ஒரு விடயத்தை நினைக்காமல் சரியான சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டு டாக்டரை நாட வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதில் மிக குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட விடயம் டாக்டர், எந்த நேரத்தில் நாங்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை வைத்தியர் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று. எனவே என்னென்ன அறிகுறிகள் காணப்படும் இடத்தில் இது வெறும் காய்ச்சல் அல்ல, டெங்கு என்று நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு வைத்தியரை நாட வேண்டும்? அதாவது அறிகுறிகள் என்று சொன்னா காய்ச்சல் அதிக அளவிலே இருப்பது, அதாவது 102, 103, 104 வரைக்கும் காய்ச்சல், சரியான உடம்பு சரியா கொதிக்கும். மற்றது 2 பாராசிட்டமால். நார்மலி காய்ச்சல் என்ன சொன்னா டெங்கு நோயாளிகள் எந்த காய்ச்சல் வந்தாலும் டெங்குவாக இருக்குமென்று சந்தேகம் இருந்தால் அல்லது டெங்குவாக இருப்பதை நாங்கள் விலக்காவிட்டால், அதாவது இஃப் யூ டோன்ட் ரூல் அவுட், பாராசிட்டமால் மாத்திரையை மட்டும்தான் பாவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னா வேற மருந்து உடம்பு வலியும் அதுல இருக்கும், தலைவலியும் இருக்கும்.
அந்த சமயத்திலே வேறு மாத்திரைகளை வலி மாத்திரைகளை பாவித்தால் அது உடம்புக்கே ஆபத்தாக முடிந்துவிடும். ஆகவே இந்த அறிகுறிகள் என்று சொல்லும் பொழுது பாராசிட்டமால் மாத்திரை எடுத்தாலும் 3-4 மணித்தியாலத்துக்குள்ளே திருப்பியும் காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் வந்தது மட்டுமில்லாமல் சரியான அதிக அளவிலே காய்ச்சல் இருக்கும், உடம்பு சரியாக கொதிக்கும், தலைவலி சரியான தலைவலி இருக்கும், உடம்பு வலி இருக்கும். இந்த 3 விஷயங்கள் தான் அதிகமாக காணப்படும். அதே சமயத்துல அந்த டெங்கு குணமாகி கொண்டு வரும் பொழுது, குணமாக ஆரம்பிக்கும் பொழுது உடம்புல ஒரு அரிப்பு மாதிரி ஏற்படும். அது ரிகவரிங் டைம்ல தான் வரும், ஆரம்பத்திலே இருக்காது. மற்றது இன்னொரு சொல்றது என்னன்னு சொன்னா, உடம்புலே அந்த தழும்புகள், சிவப்பு தழும்புகள் ஏற்பட்டால், அல்லது பல்லுகளில் இருந்து ரத்தம் போற மாதிரி இருந்தால், அல்லது மெலத்துல கருப்பாக இருந்தால், அது எல்லாம் டெங்கு ஒருவருக்கு நோய் முற்றிய நிலையிலே தான் ஆரம்பப்படும். ஆரம்ப காலத்திலே தலைவலி, உடம்பு வலி, மற்றது அதிக காய்ச்சல், இந்த 3 விடயங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்படி இருந்தால் வைத்தியரை காண வேண்டும். அதே சமயத்துல வைத்தியர் உடனே இன்றைக்குதான் அந்த காய்ச்சல் இருக்கு, இன்றைக்கே நீங்க டெங்கு டெஸ்ட் செய்துட்டீங்க, பாசிட்டிவா என்ன சொன்னா உடனே போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு சொன்னா அதை நாங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் காலமையும் பின்னரவும் அந்த ஃபுல் பிளட் கவுண்டை செய்யும் பொழுது வைத்தியர்களாகிய எங்களுக்கு தெரியும் எந்த சமயத்திலே இவருக்கு பிரச்சனை ஏற்படலாம். என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு பின்புதான் அந்த குருதியிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களே அதிகமாக காணப்படும். ஆகவே ஒரு வைத்தியர் குறிப்பாக 3வது நாள் அல்லது 4வது நாள் உங்களை வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டால் அனுமதிக்கும்படி கோருவார். வைத்தியசாலையிலே ஒரு 3-4 நாட்கள் இருக்க வேண்டிய, தங்கி சிகிச்சை பெற வேண்டி வரும். இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்திலே வைத்தியர்களாகிய குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே இருக்கக்கூடிய வைத்தியர்கள் அனைவருக்கும் இந்த டெங்கு நோயை எப்படி சிகிச்சை செய்வது, என்னென்ன சிகிச்சை செய்வது என்று சொல்லி அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக செய்யக்கூடிய வசதிகள் இருக்கின்ற காரணத்தினால் உயிர் ஆபத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதுக்கு சரியான நேரத்திலே நோயை கண்டறியாமல் விட்டால் அதிலிருந்து பாதிப்புகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதே சமயத்திலே அந்த முதலே சொன்ன மாதிரி அந்த நீருடைய அளவு, உடம்பிலே எடுக்கக்கூடிய நீரினுடைய அளவை கூட குறைய நாங்களாக டிசைட் பண்ணி எடுத்தாலும் உடம்புக்கு பிரச்சனை ஏற்படும். குறிப்பாக சொன்னால் அந்த உடம்புல அந்த கண்ணெல்லாம் வீக்கமாக இருக்கும். அதே சமயத்துல அந்த நீர் எங்க போகும்னு சொன்னா அந்த குருதி குழாயிலிருந்து நீர் கண்ணுக்கு அடியிலே இந்த இடத்துல எல்லாம் வீக்கமாக காணப்படும். மற்றும் மூச்சு எடுப்பதற்கு சில சமயம் கஷ்டம் இருக்கும். என்ன சொன்னா அந்த நுரையீரலிலே நீர் தங்கிவிடும், அடுத்து வயிற்றிலே கூட நீர் தங்கி விடலாம். இப்படியான பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே தங்க வைத்து அதை கூட நாங்க கண்டுபிடிக்கலாம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனை மூலம் எவ்வளவு நீர் உடம்பிலே தேங்கி இருக்கின்றதை அறிந்து தீவிர சிகிச்சை பிரிவிலே வைத்து உங்களுக்கு நாங்கள் வைத்தியம் செய்ய வேண்டி வரலாம். அது வைத்தியர்கள் அதனை தீர்மானிப்பார்கள். ஆகவே தயவு செய்து காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி இருந்தால் உடனடியாக உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வைத்தியரை காண்பது நிச்சயமாக நல்லது என்று சொல்லுவோம். டாக்டர், நீங்கள் குறிப்பிட்ட விடயம், ஒரு நோய் பாதிக்கின்ற போது எமக்கான ஆலோசனைகளை நாங்களே வகுத்து கொண்டு அதற்கான வலி நிவாரணிகளையும் மாத்திரைகளையும் உட்கொள்வது. இதிலும் குறிப்பாக இந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட பின்பு சிலர் செய்கின்ற விடயம் இந்த வீட்டு வைத்தியங்களை தாமாக முன்வந்து மேற்கொள்ளுதல். இது எந்த அளவுக்கு சரியானதாக இருக்கும்? டெங்கு நோயிலிருந்து முழுமையாக மீண்டெழுவதற்கு இது பங்களிப்பு செய்யுமா? ஒரு நல்லொரு கேள்வி, குறிப்பாக ஒரு சமுதாய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய கேள்வி. இந்த டெங்கு நோய்க்கு தற்பொழுது எந்த விதமான மருந்து வகைகளும் கண்டறியப்படவில்லை. நிச்சயமாக இந்த வீட்டு வைத்தியம் என்று சொல்லக்கூடியது, அதை விட இந்த நாட்டு வைத்தியம் என்று சொல்லக்கூடிய சில பேர் சொல்லுகிறார்கள் சில இந்த பாப்பாசியிலேயே புழிஞ்சு கொடுக்கலாம் மற்றது என்று பலவிதமான கருத்துகள் தற்பொழுது பரவப்பட்டு வருகிறது, சொல்லப்படுவது இதெல்லாம் சரியாகும் என்று சொல்லி. இது உண்மையிலே எந்த அளவுக்கு சரியானது என்று என்னால் சொல்ல முடியாது. என்ன சொன்னா இதுல இன்னும் ஒரு சரியான முறையிலே இது நிரூபிக்கப்பட்ட ஒரு வைத்திய முறையாக இல்லாத காரணத்தினால் தயவு செய்து தற்பொழுது இருக்கக்கூடிய ஆங்கில வைத்திய முறையிலே வெஸ்டர்ன் மெடிசன்ல மட்டும்தான், அதுலயும் வைத்திய மருந்துகள் இல்லை. அந்த உங்களுக்கு அதை நாங்க சரியா கண்டுபிடிச்சு மருந்து செய்யறதுக்கு நிச்சயமாக ஆங்கில வைத்திய முறையிலே தேர்ந்தெடுப்பது நல்லது என்றுதான் குறிப்பிடுறேன். நான் தயவு செய்து வீட்டு வைத்தியம், நாட்டு வைத்தியம் என்று சொல்லி நேரத்தை வீணடித்து கடைசி நேரத்திலே வைத்தியசாலைக்கு வந்தால் நிச்சயமாக
எம்மால் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலைதான் காணப்படும். ஆகவே உடனடியாக வேறு வைத்திய முறைகளை நாடாது உங்களுக்கு இருக்கக்கூடிய அரசு அல்லது தனியார் வைத்தியசாலை அல்லது உங்களுடைய பொது வைத்தியரை கண்டு நீங்கள் மருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் உரிய சிகிச்சையை பெற்றுக்கொண்டோம் என்றால் ஒரு நோயிலிருந்து ஏற்படக்கூடிய தாக்கத்தை வெகுவாக குறைத்துக் கொள்ள முடியும். அதுவும் டெங்கு நோய்க்கு மிக பொருத்தமான ஒரு கூற்றாக இருக்கின்றது. எனவே எவ்வாறான எங்கள் நாளாந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதன் மூலம் இந்த டெங்கு நோயிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ளலாம் என்று தொடர்ச்சியாக பேசலாம். டெங்கு நோய் என்கின்ற பெயர் நமக்கு பரிச்சயமாக இருந்தாலும் கூட அதை பற்றிய சரியான விழிப்புணர்வும் தெளிவும் இல்லாத பட்சத்திலே அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் கூட அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு நாம் அறிய வேண்டிய பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்து எமக்கான தெளிவினை தந்து கொண்டிருக்கின்றார் மெல்ஸ்டா வைத்தியசாலையின் உடைய பொது வைத்திய நிபுணரான டாக்டர் தியாகராஜா இறைவன் அவர்கள். டாக்டர், இந்த நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் என்பது நோய் ஏற்படுவதற்கு முன்னரே எங்களை தற்காத்துக் கொள்வதற்கு வழிவகுக்கும். அந்த வகையிலே இந்த டெங்கு நோய் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காவிகளாக தொழிற்படுகின்ற நுளம்புகளை எவ்வாறு நாங்கள் கட்டுப்படுத்த முடியும்? அதாவது இந்த நோய் ஏற்பட்ட பின்பு என்ன செய்யலாம் என்பதை நினைப்பதை விட இந்த நோய் வராமல் தடுப்பதை தான் சால சிறந்த ஒரு இதுதான். அது இது ஒருவரால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு முயற்சி விடயம் அல்ல. ஒருவராலும் செய்யலாம், ஆனால் ஒரு சமுதாயமே அல்லது ஒரு நாடே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அது. குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற காலப்பகுதியில் பொதுமக்கள் இப்பொழுது இந்த எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் பலதரப்பட்ட நாட்டு நிலைமைகளுடைய பிரச்சனையின் காரணமாக தமது சுற்றத்தை இந்த சுற்றமாக வைப்பதற்கு தவறி விடுகிறார்கள். இப்பொழுது பார்த்தீர்களானால் எங்கெல்லாம் அந்த தேங்காய் சிரட்டை, இப்ப எங்கெல்லாம் அந்த நல்ல நீர், அதாவது புதிதாக சேர்ந்த நீர் எங்கெல்லாம் இருக்கும் என்று சொன்னா தேங்காய் சிரட்டையில சரி, இல்லாட்டி சரி அந்த யோகட் கப்ஸ் சரி, அதுகள் எல்லாம் நாங்கள் சுத்தமாக வைக்காமல் அவற்றை மற்றது பொட்ஸ் இருந்தா சில பூச்சாடிகளை எல்லாம் அந்த கவிழ்த்து வைக்காமல் அது நீர் தேங்குற மாதிரி இருந்துன்னு சொன்னா அங்கே எல்லாம் டெங்கு நுளம்புகள் பரவுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. மற்றது அந்த பீலி இருக்குதானே, அந்த ஓடு இருக்கும் பொழுது அதுல பீலி இருக்கும். இப்ப மழை காலத்துக்கு முதல் அந்த அங்கெல்லாம் இலைகள் போய் அந்த பீலியில அடைச்சிருந்துன்னு சொன்னா மழை திடீர்னு மழை ஃப்ரெஷ்ஷான வாட்டர், இந்த டெங்கு நுளம்பு எப்ப வரும்னு சொன்னா ஃப்ரெஷ் வாட்டர் தான் வரும். அது எப்ப எல்லாம் உடனடியாக தண்ணி வருகிறதோ அந்த கழிவு நீர் தேங்கி பல நாள் தேங்கி இருக்கக்கூடிய நீர்ல வருவதற்கு சந்தர்ப்பம் குறைவு. இது அந்த ஃப்ரெஷ்ஷான வாட்டர். இப்ப மழை பெய்யுதுன்னு சொன்னா அந்த பீலிகள்ல நீர் தேங்கி இருக்கு. அந்த நீர்ல டெங்கு நுளம்புகள் முட்டை போடும் போது பரவுவதற்கு அதிகமாக சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே முதலாவதாக நாங்கள் எமது வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வீட்டை என்று சொன்னா வீட்டை சார்ந்திருக்கக்கூடிய இடத்தையும் சுத்தமாக, எங்கெல்லாம் நீர் தேங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றதோ அவற்றை எல்லாத்தையும் எடுத்துவிட்டு இந்த புல் எல்லாத்தையும் வெட்டி எல்லா கழிவுகள் எல்லாத்தையும் அகற்றி எரித்து அல்லது கழிவு அகற்றுவருடன் கொடுத்து சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அது மட்டும் போதாது என்று சொன்னா நுளம்பு எங்களோட வீட்டுல மட்டும் இருக்காது, பக்கத்து வீட்டுல இருந்தும் வரலாம். அது பக்கத்து வீட்டுக்காரரோட பாக்காட்டியும் இந்த டெங்கு என்ற பிரச்சனை வரும் பொழுது பக்கத்து வீடு, அயல் வீடு, உங்களுடைய அந்த இருக்கக்கூடிய கிராமம், அந்த எல்லாத்தையும் நாங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் அதற்கு சரியான முறையிலே அக்கறை இல்லாமல் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக ஒரு வார இறுதியில் சரி அல்லது ஒரு நாளை எடுத்துக்கொண்டு சிரமதானங்கள் மூலமாக அல்லது என்று சொன்னா மற்றவர்கள் சுத்தம் பண்ணுவார்கள் என்று நம்பி இருப்ப இப்ப மாநகர சபையில சுத்தம் பண்ணுவார்கள் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருப்பதை விட நாங்கள் ஒரு அந்த வீதியிலே இருப்பவர்களை எல்லா குடும்பங்களும் சேர்ந்து அல்லது அந்த இடத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து ஒரு சிரமதானம் மூலமாக அப்படி என்று சொல்லி அந்த எங்கெல்லாம் நீர் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றோ அவற்றையெல்லாம் சுத்தமாக நாங்களாக வைத்துக் கொண்டால் நிச்சயமாக இந்த டெங்கு நுளம்பு பரவுவதை தடுக்கலாம். இப்பொழுது பாத்தீங்கன்னா என்னடா எங்களை வீட்டை மட்டும் பார்த்துக் கொள்வோம், அடுத்த வீடு எப்படி இருக்கின்றது யோசிக்காம இருக்கக்கூடாது என்று சொன்னா நிச்சயமாக இது இன்னொருவர் வீட்டுல இருந்து கூட வரலாம். அடுத்தது அந்த புகைப்பிடிக்கிறது. இந்த உங்களுடைய சுற்றச்சாடலிலே பல பேருக்கு டெங்கு நுளம்புடைய தாக்கம் இருந்தால் மாநகர சபை மூலமாக அல்லது அந்த இதுக்கென்று சில தனியார் நிறுவனங்கள் கூட இருக்கிறார்கள், அங்கே அந்த புகைப்பிடிக்கும் பொழுது அந்த நுளம்புகளுடைய பரவுவதை, நுளம்புகள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கின்றதோ அவற்றை எல்லாம் அழிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது குறிப்பாக மாணவர்கள் அல்லது இப்பொழுது டெங்கு இருந்தால் டெங்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே முழுக்கை சட்டையை அணிவது நல்லது. அதே சமயத்திலே ட்ரௌசர் முழங்காலுக்கு கீழே ட்ரௌசர் போட்டுக் கொள்வது நல்லது.
அந்த டெங்கு நுளம்பானது கண்டறியப்பட்டுள்ளது பகல் நேரத்துல தான் அதிகமாக கடிக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அது வந்து அது 8 மணில இருந்து 5 மணி வரைக்கும் தான் கடிக்கும் என்று சொல்லல. டெங்கு நுளம்புக்கு வந்து நேரம் தெரியாது அதுக்கு. ஆனா பகல்ல தான் அதிகமாக கடிக்கும் என்று கூறுகிறார்கள். ஆகவே பகலிலே நாங்கள் மிகவும் அவதானமா இருக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு வந்து அந்த நுளம்புகள் இருந்தால் நுளம்பு திரிகளை பாவிக்க வேண்டும், அல்லது இரவிலே படுக்கும் பொழுது அந்த மொஸ்கிட்டோ நெட் இருக்கு, நுளம்பு வேலைகளை பாவிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அதெல்லாத்தையும் விட நுளம்பு பரவுவதை குறைப்பதுதான் முக்கியம். அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நாங்கள் எமது இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டு அக்கறை இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த டெங்கு பரவுவதை தடுத்து நாடு முழுவதிலுமே கூட இதனை செய்யக்கூடியதாக இருக்கு. ஆகவே சிரமதானம் செய்வது நல்லது. அப்படி செய்தால் நிச்சயமாக டெங்கு பரவுவதை தவிர்க்க முடியும். என்று சொன்னா டெங்கு நோய் ஏற்பட்டால் அதிலிருந்து இருந்து தப்புவதை விட ஏற்படாமல் தவிர்ப்பது மிகவும் நல்லது என்றுதான் நான் கூறுவேன். ஆம், டெங்கு நோய் ஒழிப்பு என்பது தனித்த நபர்கள் பலர் ஒன்றிணைந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு பங்களிப்பாக இருக்கின்றது. நீங்கள் சொன்னதை போன்று டாக்டர், பல முன்னாயத்த திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. எங்களுடைய சுகாதார சேவைகள், அவர்களுடைய பணியாளர்கள் மற்றும் இந்த சமூகத்தில் பார்த்தோமானால் இவ்வாறாக நீர் தேங்கக்கூடிய இடங்களை பார்த்து தண்டப்பணம் விதித்தல் போன்ற நடைமுறைகள் கூட இருக்கின்றன. இவ்வாறு சட்டங்கள் மூலம் திணிக்கப்படும் விடயங்களால் பயப்படுவதால் மாத்திரமல்லாது நாங்கள் எங்களுக்கான சுய பொறுப்புணர்வோடு செயற்பட பழகிக்கொள்ள வேண்டும். அது எங்களையும் எங்களுடைய சமுதாயத்தையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த டெங்கு நோய் தாக்கத்திலிருந்து. தொடர்ச்சியாக டாக்டர், டெங்கு நோய் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் சந்திக்கின்ற வேறு விதமான பாதிப்புகள் அவை? அதாவது இது டெங்கு நோய் மட்டும் சொன்னதும் நான் உங்களுக்கு முன்பே கூறியிருந்தேன். அந்த வெள்ளை அணுக்களுடைய தாக்கம், வெள்ளை அணுக்களுடைய அளவு டெங்கு நோய் ஏற்படக்கூடிய நேரத்தில் குறைவாக வரும். அந்த சமயத்துல உங்களுக்கு பாக்டீரியா தாக்கம் ஏற்பட இன்னொரு நோய் ஏற்படுவதற்கு காரணம் இருக்கலாம். சூப்பர் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுவாங்க, செகண்டரி இன்ஃபெக்ஷன் என்று சொல்லுவோம். சில சமயத்துல டெங்கு நோயினால் ஒருவருக்குரிய தாக்கத்தை விட டெங்கு நோயினால் ஏற்படக்கூடிய இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கலாம். அதன் மூலமாக கூட உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கலாம். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால், செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் போன்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதற்குரிய மருந்து வகைகள் இருக்கின்றது. இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷனுக்கு நாங்க ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம். அதை அந்த மருந்து வகைகளை கொடுத்து அவர்களை அந்த டெங்கு அந்த செகண்டரி இன்ஃபெக்ஷன்ல இருந்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆனா அதுல வைத்தியசாலைகளிலே அதிகமான நாட்கள் தங்கி இருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். ஆனா இது எல்லாருக்கும் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் அதிகமாக இல்லை. ஆனால் சில பேருக்கு இந்த செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு. அதே சமயத்துல அந்த டெங்கு நோய் குணமடைந்து கொண்டு வருகின்ற காலப்பகுதியிலே உடம்பிலே அரிப்பு, ஒரு இந்த சின்னம்மையில ஏற்படுற அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு ரேஷ் மாதிரி அரிப்பு அதிகமா இருக்கும். அந்த அரிப்பு ஏற்படும் பொழுது அந்த சொரிஞ்சு அதுல வர பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். சில சமயத்திலே செல்லுலைட்டிஸ் போன்ற வியாதிகள் ஏற்படலாம். சிறுவர்கள் சில சமயத்திலே அந்த கண்ணிலே ஏதாவது சொரிஞ்சு கண்ணில கூட பிரச்சனை ஏற்படலாம். இது அந்த ரிகவரி வார சமயத்திலே வரும். அந்த சமயத்திலே கூட நாங்கள் ஒரு வைத்தியரை அணுகி அதுக்குரிய அந்த அரிப்பு அதிகமாக இருந்தால் அதுக்குரிய மருந்துகளை கூட, ஆன்டிஹிஸ்டமின் போன்ற மருந்துகளை அல்லது கிரீம் போன்றவைகளை நாங்கள் பாவிச்சுக்கலாம். இவைதான் இந்த டெங்குடன் கூட வரக்கூடிய பிரச்சனைகள் என்று சொல்றோம். ஒரு டெங்கு நோய் தாக்கத்தின் மூலம் ஏனைய பாதிப்புகள் கூட ஏற்பட வல்லதாக இருக்கின்றது, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் டாக்டர். இதை தாண்டி இந்த டெங்கு நோயினால் சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அவை? டெங்குவை பொறுத்தளவிலே இது ஒரு சமூக பிரச்சனையாக கூட உருவாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஏன்னு சொன்னால், இப்போ இந்த கோவிட் ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு, குடும்பத்திலே இருப்பவர்களுக்கு ஏற்படுவது போல டெங்கு ஏற்பட்டால் அந்த குறிப்பிட்ட இடத்திலே கூட அதிகமானவர்களை பாதிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. குறிப்பாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கலாம். இதை ஏன் நான் இதை ஒரு சமூக பிரச்சனையா காணப்படுறேன்னு சொன்னா, இது சமூகம் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கூட கொடுக்கக்கூடியதா இருக்கு. இது இப்ப நாங்க முகக்கவசம் அணிஞ்சோ அல்லது தடுப்பூசியை போட்டோ அல்லது சமூக இடைவெளியை போட்டோ அந்த கோவிட் மாதிரியான நிலை இல்லை. இது ரெண்டும் வியாதி ஆரம்ப கட்டத்திலே ஒரு மாதிரி இருந்தாலும் இந்த வியாதியினுடைய இந்த வியாதி ஏற்படுகின்ற விதம் ஒரு சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையின் காரணமாகத்தான் இது ஏற்படுகிறது. என்று சொன்னா, நாங்க டெங்கு நுளம்பு எமது சமூகத்திலே பரவுவதை நாங்கள் தவிர்க்காமல் விட்டால்,
நாங்கள் கவலையினமா இருந்தால் தான் வரும். ஆனா அதே சமயத்துல மற்றது வந்து ஆனா இப்ப நீங்க வந்து நுழம்பு கடிக்கிறத வந்து எவ்வளவு குறைக்க முடியும்னு சொல்லலாது. என்று சொன்னா நீங்க இருக்கிற நேரத்துல எல்லா இடத்துலயும் போய் நாங்க நுழம்பு திரிய வச்சுக்கொண்டோ அல்லது நுழம்பு வேலையை வச்சுக்கொண்டோ இருக்கல. என்ன இப்ப பகல்ல வேலை செய்ய நுழம்பு வேலையை வச்சுட்டு இருக்கல. அது வேலை செய்ய நுழம்பு வேலைக்குள்ள இருந்து வேலை செய்யலாம். ஆனா கோவிட் அப்படி இல்லை. நீங்க உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளலாம் அல்லது வந்து உங்களை ஒரு 3 மீட்டர் இடைவெளியை வச்சுக் கொள்ளலாம் அல்லது முகக்கவசம் அணியும் பொழுது உங்களுக்கு மற்றது தடுப்பூசி கொடுக்கும் போது பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனா இதை பொறுத்தளவுல அந்த இது இல்லை. இதுல ஒரு அந்த 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 கிராமம் அந்த சமூகம் கூட அந்த அந்த இருக்கின்ற அந்த அந்த ஒரு வீதியோ சரி எல்லாருக்கும் வந்து டெங்கு ஏற்பட்டால் இதுல வந்து எல்லாருமே வந்து வைத்தியசாலைக்கு போக வேண்டிய பிரச்சனை ஏற்படலாம். ஆகவே வந்து இது ஒரு இதை வந்து நான் என்ன குறிப்பிடுறேன்னு சொன்னா இது ஒரு சமூக பிரச்சனை தான் என்றுதான் நான் சொல்லுவேன். அதே சமயத்துல இதை சமூகமாக சேர்ந்துதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியும் என்பதையும் நான் சொல்லுவேன். ஆகவே பொதுமக்கள் அனைவருமே நாங்கள் அவதானமா இருக்க வேண்டும். இது வந்து இப்ப இந்த பொதுமக்கள் சுகாதார பணியாளர்கள் PHI மற்றது வந்து சுகாதார பணியாளர்கள் மாநகர சேவை ஊழியர்கள் என்று பல பேர் இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் எல்லாரையும் விட நாங்கள் எமது பொறுப்பை உணர்ந்து எமது வீட்டையும் எமது வீட்டை சூழ உள்ள இடங்களையும் எமது தெருவையும் நாங்களாவே போய் ஒரு சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டால் டெங்கு வியாதியை எமது இடத்திலிருந்து நகர்த்தி விட முடியும். அதே மாதிரி எல்லாரும் நினைச்சு கொண்டா அந்த ஒரு சமூக கட்டமைப்பு வந்து ஒவ்வொரு இடத்திலையும் இருக்கு. எல்லா சமூக கட்டமைப்புகளும் சேர்ந்து செய்து கொண்டு சொன்னா நிச்சயமாக இந்த டெங்குவை வந்து நமது நாட்டிலிருந்து விரட்ட முடியும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இது போன வருஷத்துல வந்து பெருசாக இது சரியான முறையிலே கணக்கிட்டு சொல்ல முடியாத நிலை இருந்தது. ஏன்னு சொன்னா கோவிட் வியாதியின் தாக்கம் அதிகமா இருந்தது 2002. மற்றது வந்து லாக்டவுன் இருந்தால வந்து எல்லாரும் வீட்டுல இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து எல்லாரும் வெளியிலே சுத்தி திரிகின்ற நிலையிலே டெங்குனுடைய தாக்கம் அதிகமாக உணரப்படுகிறது. போன வருஷம் இருந்தது, ஆனால் தற்பொழுது அதிகமாக உணரப்படுகிறது. ஆகவே பொதுமக்கள் விழிப்பாகவும் அவதானமாகவும் இருக்கிறது. மிக அழகாக சொல்லியிருந்தீர்கள் டாக்டர். இது ஒரு சமூக பிரச்சனை, சமூகம் சேர்ந்து தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்று நீங்கள் சொன்னதை போன்று நம் அனைவருடைய பொறுப்பாகவும் இது இருக்கின்றது. மிக லேசான ஒரு விடயம்தான் எங்களுடைய சுற்றுப்புறச் சூழலை நாங்கள் தூய்மையாக வைத்திருப்பது. இவ்வாறான ஒரு சின்ன ஆரம்பமே வந்து எங்களை டெங்கு நோயிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான மிகப்பெரிய பங்களிப்பாக மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே டெங்கு நோய் பற்றிய பல்வேறு விடயங்களில் தெளிவினை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் பொது வைத்திய நிபுணரான டாக்டர் தியாகராஜா இறைவன் அவர்கள். டாக்டர், சில நோய்களை நாங்கள் பார்த்தோம் என்றால் முதல் தடவை ஏற்பட்டால் அது 2ஆம் தடவை ஏற்படுவதற்கு சில காலம் எடுக்கும், அல்லது சில சமயங்களில் பெரியம்மை போன்ற நோய்கள் 2ஆம் தடவை ஏற்படுவது இல்லை. இது போன்று டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு மீண்டும் அந்த பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்போது அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி, நிர்பீடன தொகுதியினுடைய தொழிற்பாடு சரியாக இருக்குமா? சில பேருக்கு வந்து டெங்கு டெஸ்ட் வந்து நெகட்டிவா வந்திருந்தா கூட அவருடைய நோய்களுடைய தாக்கம், நோய்களுடைய அறிகுறிகள், நோய் எப்படியெல்லாம் போறது எல்லாம் வந்து டெங்குவை போல இருக்கு. ஆகவே வந்து அப்படி இருக்கின்ற சமயத்திலே கூட நாங்கள் என்ன சொன்னா எல்லாருக்கும் வந்து இப்ப எல்லாருக்கும் வந்து 100% வந்து டெங்கு பாசிட்டிவா வரணும்னு அவசியம் இல்லை. சில சமயத்துல நெகட்டிவா வரலாம், ஆனா டெங்குவாக கூட இருக்கலாம். ஆகவே அதை வந்து ஒரு வைத்தியர் தான் தீர்மானிப்பார். இன்னொன்றும் இருக்கு, சில பேர் வந்து டெஸ்ட் செய்து போட்டு டெங்கு நெகட்டிவ் தானே பிரச்சனை இல்லைன்னு போட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு வந்து இது டெங்குவாக கூட இருக்கலாம். அதுக்காக வந்து டெங்கு டெஸ்ட் நான் பிள்ளைன்னு சொல்ல வரையில அதுக்கு வந்து ஒன்று வந்து பரிசோதனை ஆய்வு கூட முடிவுகள், 2 விஷயத்த நாங்க வைத்தியர்கள் பார்ப்போம். ஒன்று வந்து ஆய்வு கூட முடிவுகள், மற்ற வந்து ஒரு நோயினுடைய தன்மை. இதனை அதனாலதான் சொல்றது வைத்தியருடைய அனுபவம் சொல்றோம். நீங்க வந்து ஆய்வு கூட முடிவுகளை எடுத்துக்கொண்டு நோயினுடைய தன்மையை நீங்க கவனம் இல்லாம இருந்தா அதுவும் பிரச்சனையா முடியலாம். ஆகவே 2வது முறை 3வது முறை டெங்கு நோய் தாக்கம் ஏற்படும் பொழுது அதுக்கு தாக்கம் வந்து அதிகமாகத்தான் இருக்கு. ஆகவே மக்கள் வந்து அவதானமாகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். முதலாவது கூட ஏற்படாமல் பாதுகாப்பாக இருப்பதுதான் நல்லது. அது அப்படி ஏதாவது உங்களுக்கு காய்ச்சல் இருந்தால் திருப்பியும் சொல்றேன் நான் உங்களுக்கு எல்லாருக்கும், தயவு செய்து உங்களுக்கு அதிகமான காய்ச்சல் இருந்து மற்றது வந்து தலைவலி அதிகமாக இருந்து உடம்பு வலி இருந்தால் டெங்கு பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும். செய்து கொண்டு இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா என்பதை உங்களுடைய வைத்தியரிடம் ஆலோசனை பெற்று நீங்கள் தகுந்த சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்ள. தயவு செய்து நீங்க போய் அந்த மருந்தகங்கள்ல போய் கேட்கறது இருக்கு, எனக்கு காய்ச்சல் இருக்கு ஏதாவது மருந்து தாங்க. நான் ஒரு வைத்தியராக இருக்கும் பொழுது நான் மருந்தகங்களுக்கு மருந்து வாங்க போகும்பொழுது நான் நேரடியாக கூட கண்டிருக்கிறேன். சில பேர் வந்து கேட்கறது, நாங்க டாக்டர்கிட்ட போகல, எனக்கு காய்ச்சலும் தடிமலும் இருக்கு அல்லது காய்ச்சலும் தலைவலியும் இருக்கு, ஏதாவது மருந்து தாங்கன்னொடனே மருந்தகங்களில் இருப்பவர்கள் வந்து வைத்தியர்கள் அல்ல,
மருந்தகங்கள் இருப்பவர்களை நான் குறைவா சொல்லவில்லை. அவர்கள்ட்ட வந்து கேட்கக்கூடாது என்று சொன்னா அவர்களுக்கு இந்த நோயினுடைய தாக்கம், நோயினுடைய அறிகுறிகள் இது என்னவா இருக்கும் என்ற இந்த அறிவு வந்து குறைவாக இருக்கும். ஆக அப்ப வந்து அவர்கள் உடம்பு வலி இருக்கும் என்று சொல்லி வந்து வலி மாத்திரைகளை தந்தார்கள் என்று சொன்னால் அது டெங்குவாக இருக்கும் பட்சத்திலே உயிருக்கே ஆபத்தாக முடியும். ஆகவே நீங்களாக மருந்து செய்யக்கூடாது. மருந்தகங்களிலே போய் மருந்துகள் வாங்கி கண்ட மருந்துகளை வாங்கி குடிக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு உடனடியாக ஒரு வைத்தியரை தொடர்பு கொண்டு அவருடைய ஆலோசனைப்படி மருத்துவ சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நோய்க்கான சிகிச்சையிலே பரிசோதனை முடிவுகள் மாத்திரமல்ல, நோயினுடைய தன்மையும் மிகச் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே நாங்களாக ஒன்றை அனுமானித்துக் கொண்டு எமக்கான சிகிச்சையை நாங்களே தீர்மானித்துக் கொள்ளாது, ஒரு வைத்தியரை நாடி அதன் பின்பு எமக்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்வதுதான் ஆலோசனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மிக மிக வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம், நாமாக எந்த நோய்க்கும் மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது, ஒரு வைத்திய ஆலோசனை என்று. அடுத்து டாக்டர், நோய் வராமல் தற்காத்துக் கொள்வதுதான் சிறந்ததாக இருக்கின்றது. ஆனாலும் கூட எங்களை பிடித்த நோய்களிலிருந்து நம் முயற்சியால் தான் எங்களால் மீண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டெழுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும், என்னென்ன வகையான உணவு பழக்க வழக்கங்களை அவர்கள் மாற்றிக்கொள்வதன் மூலம் மிக விரைவாக மீண்டெழ முடியும்? அதாவது வந்து இந்த டெங்கு நோய் இருக்கும் பொழுது எந்த வைரஸ் காய்ச்சல் இருந்தால் வந்து உடம்புல வந்து பசி எடுப்பது குறைவாக இருக்கும். குறிப்பாக ஒரு ஃபீவர் ஏற்பட்டு, ஜுரம், காய்ச்சல் ஏற்பட்டு ஒரு 5-6 நாட்களுக்கு வந்து சாப்பாடு சரியா இருக்க முடியாத நிலை இருக்கும். இது இந்த டெங்கு வந்து பொதுவாக குணமடைவதற்கு குறைந்தது 7-8 நாட்கள் வரை செல்லலாம். அது ஒருவருடைய உடலுடைய அந்த நோயினுடைய தாக்கத்தின் அடிப்படையிலே கூட நாட்கள் கூட எடுக்கலாம். ஆனால் ஒரு 6-7-8 நாட்களிலே ஒருவருக்கு ஒரு சேஃபான ஒரு இடத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு சரியாக இருக்கும் என்றுதான் என்னுடைய சரியாக இருக்கும். என்ன சாப்பாடுகள் எடுத்து செய்யலாம் என்று சொன்னால், சத்துள்ள உணவுகள், குறிப்பாக அந்த கண்ட ஆர்டிபிஷியல் உணவுகளை எடுக்காமல் வீட்டிலே சமைத்த சத்துள்ள உணவுகளை எடுக்க வேண்டும். அதே சமயத்திலே இன்னொரு கருத்தும் இருக்கின்றது. டெங்கு நோய் இருக்கின்ற காலத்திலே சிவப்பு நிற உணவுகளை உண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அது என்ன காரணத்தினா, பீட்ரூட் போன்ற உணவுகளை உண்ணக்கூடாது. என்னன்னு சொன்னா அந்த டெங்கு வியாதி இருக்கின்ற காலத்திலே சில சமயத்திலே அந்த ரத்தம் வெளியிலே போகும் பொழுது அதுவும் சிவப்பாக இருக்கும். அல்லது நீங்கள் சாப்பிடுகின்ற உணவு சிவப்பாக இருந்தால் அதிலே கழிவு வகையிலே போகும் பொழுது அதுவும் கூட சிவப்பாக இருக்கும் பொழுது இது எதனால் ஏற்பட்டது என்பதனை அறியக்கூடியதாக இருக்க முடியாது. ஆகவேதான் நாங்கள் சிவப்பான உணவு வகைகளை முடியுமானவரை தவிர்த்து, சிவப்பான்னு சொன்னா என்ன இருக்கு, பீட்ரூட், வாட்டர்மெலன் போன்ற அவற்றை வந்து தவிர்க்கும்படி நாங்கள் கூறுவோம். மற்றபடி சத்தான நிறைவான வீட்டிலே தயாரிக்கப்பட்ட உணவுகளை சரியான முறையிலே உட்கொண்டு வந்தால் ஒரு கிழமை 2 கிழமையில பழையபடிக்கு வந்துடலாம் எந்தபடி. ஆகவே ஆனா ஒரு வைத்தியசாலையில இருந்து வீடு சென்ற பின்பு ஒரு 3 நாட்களாவது ஓய்விலே இருப்பது நல்லது. அதிகமான உடற்பயிற்சிகளை செய்து கொள்ளாமல் ஓய்விலே இருந்து மற்ற நல்ல உணவுகளை எடுத்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி மற்ற மருந்துகளை எடுத்துக் கொண்டால் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் தவிர்த்துக் கொள்ளலாம் என்பதுதான் எனக்கு கருத்து. ஆம், ஆரோக்கியமான உணவு என்பது டெங்கு நோயிலிருந்து மாத்திரமல்ல, அனைத்து நோய்களிலிருந்தும் எங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு வழிவகையாக இருக்கின்றது. இன்று நாங்கள் டெங்கு நோய் பற்றி நாம் அறியாத பல விடயங்களில் தெளிவினை பெற்றிருந்தோம். நமக்கு புரியும் விதத்தில் மிக எளிமையாக பல்வேறு விளக்கங்களை தந்திருந்தார் மெல்ஸ்டா ஹாஸ்பிட்டலின் உடைய பொது வைத்திய நிபுணரான டாக்டர் தியாகராஜா இறைவன் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை ஆரோக்கியம் நிகழ்ச்சி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி டாக்டர். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது டெங்கு நோய் பற்றி நீங்கள் அறியாத பல விடயங்களில் உங்களுக்கு தெளிவினை தந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.